இந்தியாவின் பாதுகாப்புக்கு சவால் விடும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்திய அரசியல் சாசனத்தின் நிகழ்வில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்திய அரசியல் சாசன தினத்தை கொண்டாடும் இந்த நாளில் மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் நினைவு தினத்தை மறக்க முடியாது என கூறி தாக்குதலில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல் தரும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஒவ்வொரு தேவை மற்றும் எதிர்பார்ப்பை இந்திய அரசியல் சாசனம் பூர்த்தி செய்திருப்பதாக தெரிவித்த அவர், அரசியலமைப்பு சட்டத்தின் அசல் பிரதியில் ராமர், சீதாதேவி, ஹனுமான், புத்தர், மகாவீரர் போன்றவர்களின் படங்கள் இருந்ததாகவும் தெரிவித்தார். இந்திய அரசியல் அமைப்பு தினத்தை ஒட்டி டெல்லி டால்கோட்ரா அரங்கில் நடைபெற்ற அரசியல் சாசன பாதுகாப்பு இயக்க நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி உரையாற்றினார். இந்திய அரசியலமைப்பு புத்தர், மகாத்மா காந்தி, அம்பேத்கர் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்கள் குரல்களை கொண்டிருப்பதாகவும் அதில் வீர் சாவர்கர் குரல் இல்லை என்றும் தெரிவித்தார். வன்முறையை பிரயோகிக்க வேண்டும், மற்றவர்களை அச்சுறுத்த வேண்டும், பொய் சொல்லி அரசை நடத்த வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனம் சொல்லவில்லை. அது உண்மை, அகிம்சையின் புத்தகம் என குறிப்பிட்ட ராகுல் காந்தி, மோடி அதை ஒருபோதும் படித்தது இல்லை எனவும் விமர்சித்தார். பாஜக ஏழைகள் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து பணக்காரர்களின் பாக்கெட்டில் வைக்கும் வேலையை செய்வதாகவும் விமர்சித்தார். ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனும் அவரது மனைவி கல்பனா சோரனும் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அண்மையில் நடைபெற்ற ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இரண்டாவது முறையாக ஜார்க்கண்ட் முதல்வராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்க உள்ள நிலையில் பிரதமர் மோடியுடன் அவரது சந்திப்பு நடைபெற்றுள்ளது. டெல்லியில் திமுக எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. டெல்லியில் உள்ள அண்ணா கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எம்பிக்கள் கனிமொழி, TR பாலு, திருச்சி சிவா, ஆர் ராசா, வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய கேள்விகள், தனி தீர்மானங்களை முன்மொழிவது, மசோதாக்கள் மீது யார் யார் பேசுவது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசித்துள்ளனர். முன்னதாக வக்ஃபு சட்ட திருத்த மசோதா ஆய்விற்கு கால நீட்டிப்பு வழங்க கோரி ஆர் ராசா MP உள்ளிட்டோர் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கடிதம் வழங்கினர். மேலும் TR பாலு MPயின் முயற்சியால் ஸ்ரீபெரும்புதூரில் ESI மருத்துவமனை அமைப்பது தொடர்பாக ஒப்புதலை மத்திய அரசு வழங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை புரிவதை ஒட்டி காவல்துறையினரின் வாகன பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி மற்றும் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உதகைக்கு புதன்கிழமையன்று வருகை புரியவுள்ளார். இதனை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் நீலகிரி மாவட்டத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் கோவையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக உதகை அருகே உள்ள தீட்டுக்கல் பகுதிக்கு வருகை புரிய உள்ளதால் அப்பகுதி முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல உதகை அரசு தாவரவியல் பூங்காவே அருகே உள்ள ஆளுநர் மாளிகையில் அவர் தங்க உள்ளதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து ஆளுநர் மாளிகை மற்றும் வெலிங்டன் ராணுவ மையம் வரை காவல்துறையினர் வாகன பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. அதேபோல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க வழிநெடுகிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். குடியரசுத் தலைவரை வரவேற்க தமிழக ஆளுநர் RN ரவி ஊட்டிக்கு வருகை புரிந்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.